தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை தமிழக அரசினால் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நம்மளுடைய எல்லை பகுதியில் கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லாமல் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றும் இங்க இருக்கக்கூடிய சோதனை சாவடியை ஆய்வு செய்வதற்காக இன்று வந்திருக்கிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் கர்நாடகா மாநிலத்தோட பார்டரும் 45 கிலோமீட்டர் ஆந்திரா மாநிலத்தோட நம்ம பார்டரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா செல்வதற்கு 29 வழிகள் இருக்கு. இந்த 29 வழிகள்ல பாத்தீங்கன்னா 9 பர்மனன்ட் செக் போஸ்ட், எலெக்ஷன் டைம்ல ஒரு 6 டெம்பரரி செக் போஸ்ட் போட்டு 15 செக் போஸ்ட். இந்த 15 செக் போஸ்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேமரா இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைவேஸ் ஃபுல்லா நம்ம ரோட் சேஃப்டி ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் கேமரா நம்ம போட்டு ஒரு வாகனம் போச்சுன்னா துல்லியமா அதோட நம்பர் பிளேட்டை நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம ஏற்பாடு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 14 சோதனை சாவடிகள்லயும் சிசிடிவி கேமரா பொருத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டு அடுத்த 3-4 நாட்களுக்குள்ள அதுல சிசிடிவி கேமராவுமே நம்ம பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு குவாரி அண்ட் கிரஷர் ஓனர் அசோசியேஷனை கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க கண்டிப்பான முறையில அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும், மீறி எடுத்து செல்வது கண்டறியப்பட்டால் தொடர்புடைய குவாரி மேலேயும் இல்ல தொடர்புடைய கிரஷர் மேல கடும் நடவடிக்கை எடுத்து க்ளோசர் பண்ணுவோம், சீல் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக எடுத்துரைக்கிறோம். அவர்களும் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம். அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்ல மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இவங்க 4 பேர் கொண்ட டீமை நம்ம டிப்ளாய் பண்றோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட நான் சொன்ன மாதிரி 15 செக் போஸ்ட்ல போலீஸ் பிரசன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லயும் போலீஸ், ரெவன்யூ, ஆர்டிஓ அண்ட் மைன்ஸோட பிரசன்ஸை போட்டு எந்த வாகனங்களும் நம்மளுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்லாதவாறு நாம் நடவடிக்கை எடுப்போம். இதுல இன்னும் அட்வான்ஸ்டா நம்ம டெக்னாலஜிக்கலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பாஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மிமாஸ்னு ஒரு போர்ட்டல் மூலமா தான் நம்ம கனிமச்சீட்டு பாஸ் கொடுக்குறோம். அந்த மிமாஸ் போர்ட்டல் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்கள், கிட்டத்தட்ட 484 வாகனங்கள் நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கனிமங்களை கொண்டு செல்வதற்கு. அந்த எல்லா வாகனங்களுமே ஜிபிஎஸ் ட்ராக்டு. இப்ப நம்மளுடைய கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி போட்டு அந்த ஜிபிஎஸ் டேகா இருக்கக்கூடிய வாகனங்கள் நம்மளுடைய பார்டரை கிராஸ் பண்ணுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி, அப்படி ஏதாவது ஒரு வாகனம் பார்டரை கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த வாகனத்து மேல சீசர் உட்பட நடவடிக்கைகள் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வாகனம் எந்த கிரஷர்ல இருந்து பொருள் ஏற்றி சென்றதுன்னு பார்த்தா அந்த கிரஷர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கைகளை முடுக்கி விட்டிருக்கிறோம். தமிழக அரசுடைய இந்த உத்தரவானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடுமையாக அமல்படுத்துவது மட்டுமல்லாமல் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை முழுமையாக தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்தார். இப்ப ஒரு கிரீன் டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இது இருக்கு, அதோட வேலிடிட்டி இருக்கு. ஏதாவது ஒரு பாஸ்ன்றது இன்னைக்கு ஒரு பாஸ் கேட்டாங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு நம்ம பாஸ் கொடுப்போம். ஸோ கிரீன் டாக்ஸ்ன்றது அடுத்த 3 நாள் வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி கொடுத்ததை மட்டும் தான் நம்ம இது பண்றமே தவிர்த்து புதுசா எந்த விதமானதும் கொடுக்கல. கிரீன் டாக்ஸ் இல்லாத வாகனங்கள் இது வரைக்கும் காலையில இருந்து 4 வாகனங்கள் சீஸ் பண்ணிருக்கோம். த்ரூ அவுட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம சீஸ் பண்ணிருக்கோம். அந்த நடவடிக்கைகளும் தொடரும். ஓவர்லோடு அதுதான் நான் சொல்றேன். அந்த இதுல நம்மளுக்கு வெளியில இருந்து வரும்போதே மிமாஸ்ல நம்ம எவ்வளவு பாஸ் கொடுக்குறோம், வண்டி எவ்வளவு எடுத்துட்டு போகுது, 2த்தையும் கிராஸ் செக் பண்ணி அதை ஏதாவது வயலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட்டணும்.